அப்போ அதை ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஜாப்ஸ் போடுறது, அப்புறம் இன்டர்ன்ஷிப் போடுறது, இப்படி கனெக்ட் ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு நான் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கல. பட் நிறைய பேருக்கு வேலை கிடைச்சது, நிறைய பேருக்கு லைஃப் மாறிச்சு. சரி, ஏதோ ஒரு நல்லது நடக்குதா, நடக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் ஸ்கில்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். உலகத்துல எவ்வளவு திறமைகள் இருக்கு அப்படின்னு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ 2-3 சைட்ஸ் பார்த்தேன். டீச்சரான ஒரு சைட் பார்த்தேன். அதுல ஆல்மோஸ்ட் 1,80,000 ஸ்கில்ஸ் எடுத்தேன் அதுல இருந்து. அதுக்கப்புறம் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் சைட்டு, அந்த மாதிரி ஒரு 13 சைட் எடுத்தேன். இந்த 13 சைட்ல இருந்து ஸ்கில்ஸ் எடுக்கும்போது இதே உனக்கு 1,50,000 ஸ்கில்ஸ் கிட்ட வந்தது ஓவராலா. அதுல யூனிக்கான ஸ்கில்ஸ் மட்டுமே ஒரு 80,000 ஸ்கில்ஸ் என்னால ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியுது. இதை நான் ஸ்கில் லைப்ரரியா பப்ளிஷ் பண்ணுவோம், வரவங்க எல்லாருக்கும் தெரியட்டும், இவ்வளோ விஷயம் இருக்குது, பணம் பண்றதுக்கும் சரி, உன் வாழ்வியெல்லாம் பார்க்கறதுக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியட்டும் அப்படின்னா ஸ்கில் லைப்ரரி ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அதுல நம்ம பணம் பண்ண முடியாது, நம்ம ஒரு சஸ்டைனபிள் சிஸ்டம் வேணும்னா ஏதாவது ஒன்று கரன்சி உள்ள போகணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நிறைய மக்களோட பேச பேச அதை நம்ம ஃப்ரீலான்ஸ் போர்ட்டலா லான்ச் பண்ணணும்னு சொல்லி ஃப்ரீலான்ஸ் போர்ட்டலா நிறைய பிவட் பண்ணிட்டே வந்துட்டு